ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, அத பத்தி மறுபடியும் யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இல்ல நடக்காத ஒரு விஷயத்த பத்தி, அது தப்பா நடந்துருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல இனிமேல் என்ன நடக்க போகுதோ ஃப்யூச்சர்ல அப்படின்றத நெனச்சு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல என்னால முடியுமா? நான் சரியா பேசினேனா? என்னால முடியாம போயிருமா? அப்படின்ற மாதிரி மாறி மாறி உங்க மனம் அலையா பாஞ்சுகிட்டு இருக்கா? ஒரு நிமிடம் கூட அமைதியே இல்லாம இருக்கா? அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதுல உங்களுக்கான இந்த ஓவர் திங்கிங்க்கும், நெகட்டிவ் திங்கிங்ல இருந்தும் நாம விடுபடுறதற்கு நெறைய சொல்யூஷனும், அதுலருந்து நாம விடுபட்டு நம்மளுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதற்கான வழிகள இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓவர் திங்கிங்க்கும், நெகட்டிவ் திங்கிங்கும் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றதையும், நம்மள நெறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இதுதான் பெரிய மேஜரான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஓவர் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் தான் இல்லையா? இது நம்மள மெல்ல கொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையினுடைய அமைதியவே திருடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இல்லையா? ஸோ இதற்கான சொல்யூஷனையும், அதற்கான காரணங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு உங்கள எல்லாரையும் மீட் பண்றேன். ஐ ஹோப் எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உங்க எல்லோருக்குமே சந்தோஷமும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்க எல்லாருக்குமே உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங் அப்படின்னா என்ன? நெகட்டிவ் திங்கிங், ஓவர் திங்கிங் அப்படின்னா ஒரு விஷயத்த தேவைக்கு அதிகமா யோசிக்கிறது ஓவர் திங்கிங் அப்படின்றது. இப்போ நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னா அதுவும் அதே தான். நடக்காத ஒரு விஷயத்த பத்தி தேவையே இல்லாம நாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன பிரச்சனையை கூடய பெரிய பிரச்சனையா நம்ம பார்க்கறது ஓவர் திங்கிங். சப்போஸ் இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெறைய டைம் நம்மளுக்கும் அப்படி இருந்திருக்கும். அவங்க அவங்க ரிப்ளை பண்ணலன்னு வைங்க, நாம என்ன நினைப்போம்? அவங்க பிஸியா இருக்கோம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒருவேள அவங்க நம்மள வெறுக்கிறாங்களோ, நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டோமோ, அவங்களுக்கு நம்மள பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி மாறி மாறி இந்த மாரி பெரிய பூதாகரமா ஒரு விஷயத்த யோசிக்கிறது. இதே நெகட்டிவ் திங்கிங் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கைய எப்படி பாதிக்குது அப்படின்னா, நம்மளுடைய தன்னம்பிக்கை, சந்தோஷம் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய அடுத்த கட்டத்த நோக்கி நாம செயல்படுறதுக்கு இது எல்லாத்தையுமே தடுக்குது இல்லையா? நாம முயற்சி செய்வதற்கு முன்பே என்னால முடியாது அப்படின்னு நம்ம மனம் சொல்ல ஆரம்பிக்கும் இல்லையா? நெகட்டிவ் திங்கிங்ல இருந்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எத்தன பேருக்கு நெகட்டிவ் திங்கிங்கால நீங்க பாதிக்கப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க. இன்ஃபேக்ட் நானும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். இப்பவும் நெறைய டைம் அந்த மாதிரி இருப்போம். பட் அதற்கான சொல்யூஷன நோக்கி நாம போகும்போது, அதற்கான விடுபடுதல்ல நாம ஈடுபட்டு, அதிலிருந்து வெளிவந்து நம்மளுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம். ஓகேவா? நம்ம சந்தோஷத்த ஆ அது பாதிக்கும். என்ன அப்டின்னா, எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அத நம்மள அனுபவிக்க விடாது. இல்லையா? ஃப்யூச்சர் ஃபியர்லயே இருக்கும். அது அப்படி நடந்துருமோ, இது அப்படி நடந்துருமோ அப்படின்ற மாதிரி. அதிகமா யோசிச்சுட்டே இருப்போம். அ வேலையே செய்ய முடியாது. திரும்ப திரும்ப அதே தாட் வந்துட்டே இருந்ததுன்னா, ஸோ வேலையே செய்ய முடியாது இல்லையா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பையன் எக்ஸாம் எழுத போறான். ஓகேவா? ப்ரிப்பரேஷன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கான். ஆனா எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் டே நைட் பிஃபோர் நைட் என்ன பண்றான் அப்படின்னா, ரொம்ப யோசிக்கிறான். நாம ஃபெயில் ஆயிருவோமோ? எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ? ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ? அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ஸ் அவனுக்கு வந்துட்டே இருக்கு. அதனால எக்ஸாமுக்கு போகும்போது அவன் நல்லா தான் படிச்சிருந்தான். பட் அவனுடைய நெகட்டிவ் தாட்ஸ்னால அவன் எல்லாத்தையும் மறக்கறான். ஸோ ப்ராப்ளம் அப்படின்றது எக்ஸாம் இல்ல இல்லையா? ஸோ அவனுடைய மைண்டு தான். இதே போல தான் நம்ம எல்லாருக்குமே. ஓவர் திங்கிங் மற்றும் நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய ப்ராப்ளம் அப்படின்றது நாம அத ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ராப்ளம் இருந்ததுன்னா அத ஃபேஸ் பண்ணணும். இல்ல ப்ராப்ளமே இல்லாம நம்ம நெகட்டிவ் தாட்ல சுழண்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா, அது நம்மளுடைய மைண்ட் தான் காரணம் இல்லையா? ஸோ இந்த மாரி நெகட்டிவ் தாட்ஸ், ஓவர் திங்கிங் இதையெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு நாம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன சின்ன சொல்யூஷன் மூலியமா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஓவர் திங்கிங் வரும்போதும் நெகட்டிவ் தாட்ஸ் 2மே ஒண்ணு தான் இல்லையா? ஓவர் திங்கிங் அப்படின்னா விடாம அதுக்கு அடுத்தடுத்து யோசிச்சுட்டே இருக்கிறது. நெகட்டிவ் தாட் என்ன? நடக்காத ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கு. ஸோ 2மே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அத கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருந்து அத எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்த நோக்கி போகலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு என்ன நினைக்கணும் அப்படின்னா, எல்லா தாட்ஸுமே உண்மை இல்ல. ஓகேவா? நம்ம மனசுல வர ஒவ்வொரு எண்ணமும் உண்மை இல்ல. ஆ நம்ம மனசுல லட்சக்கணக்கான எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் இல்லையா? பட் அது எல்லாமே நடக்குமா அப்படின்னா நடக்காது. 100 இப்போ ஒரு 100 விஷயங்கள் இருக்குன்னா, அதுல 99% நம்ம மனசுல இந்த மாரி தப்பா நினைக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே செயல்களாக உருப்பெறாது. அத முதல்ல நாம நம்பணும். ஓகேவா? நம்ம மனசு நெறைய டைம் பொய் சொல்லும் அப்படின்றதையும் நாம உணரணும்.
அப்புறம் ப்ரெசண்ட்டில் வாழணும். ஓகேவா? நேற்று நடந்ததை வந்து மாற்ற முடியாது. நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றதும் யாருக்கும் தெரியாது. அதை விட்டுட்டு நேற்று நடந்த மாதிரி நாளைக்கு நடந்துருமோ, நாளைக்கு வந்து நேற்று நடந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து என்னுடைய வாழ்க்கை வந்து ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி தாட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுவும் கஷ்டம் தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லிவ் வித் த டீ. இப்போ இருக்கக்கூடிய அந்த டீயை வந்து சுவைத்து பருகணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா ஸ்டோரியில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நாளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை சுவைச்சு ரசித்து வாழணும். அதுதான் வந்து லீவ் வித் த டீ. ஒரு டீ குடிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய மனம், சுவை, அதனுடைய டேஸ்ட், அரோமா, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இது எல்லாத்தையும் உணர்ந்து சந்தோஷமாக பருகணும். அதனுடைய அந்த அனுபவத்தை நாம் வந்து பெறணும். ஸோ அந்த நொடி அப்போ இருக்கக்கூடிய நொடியில் நாம் வாழணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிஸியாக இருக்கணும். ஓகேவா? எம்டி மைண்டில் இருந்தோம் அப்படின்னா நெகட்டிவ் தாட்டுக்கும் ஓவர் திங்கிங்க்கும் அதுவே ஒரு பெரிய ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு கூடாரமாக அமைஞ்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணலாம், புத்தகம் படிக்கலாம், புதிய ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கலாம், அப்புறம் வந்து தியானம் பண்ணலாம். டெய்லியும் தியானம், யோகா இதெல்லாம் நம்ம வந்து தேவையில்லாமல் ஓவர் திங்கிங்காக வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி அது இதுன்னு பார்க்குறக்கு தியானம் பண்ணலாம். புது புது புத்தகங்கள் படிக்கலாம். ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இந்த மாதிரி கதைகளெல்லாம் படிக்கும்போது நம்ம அதுக்குள்ளேயே போயிடுவோம். நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்றதே மறந்து நம்ம அதுக்குள்ளேயே வந்து போயிடுவோம். அதே போல் புது புது ஸ்கில்ஸை கற்றுக்கிறது, அப்புறம் புது புது லாங்குவேஜ் கற்றுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம மைண்டு புது புது விஷயங்களை கற்றுக்கும் போது அதுலேயே வந்து நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். ஓகேவா? அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாருமே சொல்கிறாங்க, நானும் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது 100% வந்து சக்ஸஸ் கொடுக்கும். என்ன அப்படின்னா, எழுதுறது. ஓகேவா? ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாமல் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெய்லியுமே வந்து மார்னிங் எந்திரிச்சு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு நீங்கள் உங்களுக்கு மைண்டில் என்னென்ன கன்றாவியெல்லாம் தோணுதோ, ஜேர்னலிங் வேறு. ஓகேவா? அதாவது ஜேர்னல் வந்து நாம் தேவையான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி செயல்படுறது. இது வந்து தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் அந்த குப்பை மாதிரி வரும் இல்லையா, கண்டதும் என்னென்ன தோணுதோ அதை பூரா எழுதி கிழிச்சு போட்டுருங்க. ஓகேவா? இல்லை தீயில வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது, அந்த மாதிரி குப்பையாக கிழிச்சு போடும்போது நம்ம மைண்ட்லேருந்து அது குப்பையாக வெளியேறி போடுறது நம்ம வந்து உணரணும். அது கிழிச்சு போடும்போது ஓகே, இப்போ நான் தூள் தூளாக இது கிழிச்சு போடுறேன். ஸோ அப்போ என் மைண்ட்லேருந்து இது எல்லாமே வந்து வெளியே போகுது, இதெல்லாமே வந்து தூள் தூளாக போயிடுச்சு அப்படின்ற மைண்ட் தாட் வரணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம கண்ணை மூடி உட்காந்துட்டு இதுவும் நான் ரீசன்ட் டேஸில் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா, கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 2 நிமிஷமோ உட்காந்து நம்ம மைண்டு உடம்புல இருந்து ஒரு கருப்பாக நம்மளுடைய எண்ணங்கள், தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், அந்த எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாமே வந்து ஒரு கருப்பு காற்று மாதிரி, அந்த ஒளி பரவுற மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம உடம்புல இருந்து அது வெளியே போகிற மாதிரியும், அதே போல் பிரபஞ்சத்திட்ட இருந்து நம்மளுக்கு நேர்மறை எண்ணங்கள் அந்த ஒளி வரும் இல்லையா, கடவுள்கிட்டருந்து அந்த சக்தி வந்தால் எப்படி அந்த ஒரு ஒளி மாதிரி பரவும், அந்த மாதிரி நம்ம உடம்புல பாயிற மாதிரி நம்மளே திங்க் பண்ணணும், இமேஜின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் நம்மளுடைய மைண்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் 100% உண்மையான விஷயங்கள். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? சில விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், சில விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுபோல் பாசிட்டிவ் பீப்புளோட இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மைண்டாகவே இருப்பாங்க. என்னத்தை போய் என்ன, அந்த ஒரு படத்தில் கோவை சர்லாம் அவங்க பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னத்தை போய் என்னத்தை அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய மைண்டை எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும். அதற்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் பீப்புள் குரூப் செட்டோட எப்போவுமே இணைஞ்சிருக்கணும். நெகட்டிவ் பீப்புள்ஸ் எப்போவுமே நம்ம மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஆக்குவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நாம் அந்த மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிற பீப்புளோட இருக்கணும். அடுத்து இப்போ வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு இப்போ இப்படி நடந்துருமோ, இப்போ எக்ஸாமுக்கு நம்ம ஃபெயில் ஆயிருமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ ஆக்ஷனில் இறங்கணும். இப்போ நம்ம வந்து காசு இல்லாமல் நமக்கு போயிருமோ, நம்மளால் பணம் சேர்க்க முடியாமல் போயிருமோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வேலைக்கு போய் பணம் சேர்த்து சேமிக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷனில் ஈடுபடுங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து ஓவர் திங்க் பண்ணுறது, நம்ம வந்து ரொம்ப பலவீனமானவங்கன்னு கிடையாது, நம்ம ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக கேர் பண்ணுறோம். ஓகேவா? அதை முதல்ல நினைவில் வச்சுக்கணும். ஸோ ஓவர் திங்க் பண்ணுறனால நம்ம வந்து ரொம்ப கெட்டவங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வரனால நம்ம கெட்டவங்க, நம்ம மைண்ட் எப்படி இருக்குது, நான் தான் கெட்டவன் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. ஓகேவா? உங்கள் மைண்டை அப்போவே தட்டி நெகட்டிவ் தாட்ஸ் வந்ததுன்னா, இதெல்லாம் உண்மை கிடையாது, வாயமூடு, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மைண்ட் தாட் உங்களுக்கு வரணும்.
இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து நம்மளுடைய உண்மையான ஃபேக்ட் இல்லை, ஓகேவா? அது வந்து நம்மளுடைய மைண்ட் உருவாக்குற ஸ்டோரி. அது வந்து உண்மை இல்லை அப்படின்ற மைண்டை நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரணும், ஓகேவா? நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உடனே வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி பண்ணும். அதனால் சில நேரத்தில் அது வந்து டேஞ்சரே இல்லை அப்படின்னாலும், அது அபாயகரமானதாக இல்லை அப்படின்னாலும் அது அபாயகரமானது அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் வரும். ஸோ நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வந்த உடனேயே என்ன நினைக்கணும் அப்படின்னா, இதற்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற ஃபஸ்ட்டு கொஷின் கேட்கணும், ஓகேவா? ஸோ அப்படி கேட்கும்போதே நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பாதியாக குறையும். அதே போல் நம்ம வந்து ஃப்யூச்சரை நினச்சி பயப்படக்கூடாது, ஓகேவா? அதை நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? இப்போது இந்த நிமிஷத்தில் நாம் வாழணும், அதே போல் இப்போது இந்த நிமிஷத்தில் வாழணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செகண்டில் இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க யார் கூடயாவது பேசலாம், ஃபோன் பண்ணி பேசுங்க, இல்லை வந்து மெசேஜ் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்கலாம், மியூசிக்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அப்படியே அதோடவே இணைஞ்சு அந்யோன்யமாக அப்படியே அதுலேயே கரைஞ்சிருவோம், ஓகேவா? ஸோ அப்போது நம்ம மைண்டு வந்து ப்ரெசண்ட்டில் வந்து லயிச்சு போயிடும், ஓகேவா? இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஏதாவது ஒரு செயலில் இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா? அது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்க, இல்லை நீங்களே கூட நினைக்கலாம். உங்களை எத்தனை பேர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு புது செயலை ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் வந்து ஏதாவது நடந்துருமோ, தப்பாக நடந்துருமோ, இல்லை சரியில்லாமல் போயிருமோ, எனக்கு வந்து அது தோல்வியில் முடிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தவ தான். அதுக்கப்புறமா தான் என்னுடைய 2 யூடியூப் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் ஜேர்னியை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். என்னோட இன்னொரு சேனலும் இருக்குது, டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி அப்படின்னு. அந்த சேனலுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது ஹிந்தி கற்றுக் கொடுக்குற சேனல், ஓகேவா? ஓகே. ஸோ வந்து வியூஸ் வரலைன்னா என்ன பண்ணுறது, மக்கள் யாராவது எனக்கு கேவலமாக பேசினா என்ன பண்ணுறது, கிண்டல் பண்ணால் என்ன பண்ணுறது, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஏதாவது நினைப்பாங்களா, ஏதாவது கிண்டலாக தப்பாக என்ன ஏதாவது பேசிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ செயலில் ஈடுபட மாட்டாங்க. ஏன்? நெகட்டிவ் திங்கிங் அண்ட் ஓவர் திங்கிங். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை நாம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணிடணும், ஓகேவா? இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட சொல்லல செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல் நாம் செயலில் இறங்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், ஓகேவா? இப்போ இருக்கிற உலகத்தில் எப்படி இருக்குது, எப்போவுமே ஃபோனு, காலையில் ஃபோனு, நைட்டு ஃபோனு, சோஷியல் மீடியா, கம்பேரிசன்ஸ், நியூஸு, ஸ்ட்ரெஸ்ஸு. அதுவும் இப்போது இந்த ரீசெண்டாக டேஸில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா விடாமல் எல்லார் வீட்லேயும் நியூஸ் தான் நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக நியூஸ் சேனல் தான், அப்படியே பரபரப்பாக 8 திக்கும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக அப்படியே தான் போயிட்டு இருந்தது இல்லையா? ஸோ நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கோம், நம்ம மைண்டும் டயர்டாயிருது, நிறைய தேவையில்லாத விஷயங்களை இன்புட் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு குப்பை தொட்டியில் எப்படி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் போட்டுகிட்டே இருக்கும், அது போல் நம்ம மைண்டில் நாம் வந்து தேவையில்லாத விஷயங்களை அப்படியே உள்ளே திணிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே நாளடைவில் நெகட்டிவ் தாட்ஸாக மாறும், ஓகேவா? ஸோ மைண்டுக்கு டீடாக்ஸ் அப்படின்றது முக்கியம். ஒரு 30 நிமிஷம் ஃபோன் இல்லாமல் இருக்கலாம், ஓகேவா? சைலண்ட்டாக இருங்க, டீப் பிரீத் எடுங்க, காம் மியூசிக் கேளுங்க. ஸோ வந்து பாடி, உடம்பு, மைண்டு எல்லாமே சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கும். இப்போது 30 மினிட்ஸ் மொபைல் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது செய்கிறதில்ல, எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருந்து அந்த நிமிஷத்தை வந்து நாம் லயிச்சு அங்கே இருக்கக்கூடிய, முதல்லலாம் நம்ம அப்படி தான் இருப்போம் இல்லையா? நம்ம கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போதெல்லாம் சும்மா உட்காந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் பராக்கெல்லாம் பார்த்துட்ருப்போம். இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒன்றா ஃபோனு, இல்லை டிவி, இல்லை யார் கூடயா பேசி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சைலண்ட்டாக ஒரு 30 மினிட்ஸ் இருந்து பாருங்கள், ஓகேவா? டீப் பிரீத் அப்படின்னா இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல்னு சொல்லுவாங்க இல்லையா? 4 செகண்ட் வந்து காற்றை உள்ளே இழுத்து வயிறெல்லாம் பெருசாகி நல்லா நம்ம காற்று உள்ளே போகிறது தெரியணும். அதே போல் 6 செகண்ட் எக்ஸேல், அந்த மாதிரி மூச்சை வெளியே விடுறது. இந்த மாதிரி ஒரு 6-7 தடவை அந்த மாதிரி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு காலையில் நைட்டு அப்படின்னு ஒரு 6-7 தடவை அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுவும் வந்து மைண்டுக்கு டீடாக்ஸ் மாதிரி தான், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து நம்ம வந்து மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது, ஓகேவா? இப்போ சோசியல் மீடியா நம்ம பார்க்குறோம், இல்லை நம்ம கூட இருக்கவங்க, நம்ம சொந்தக்காரங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய சக்ஸஸ், அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸு, மணி, அவங்களுடைய சாதனைகள் இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன தெரியும், நமக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்து வைக்கல, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி அப்படிங்கும்போது அடுத்தடுத்து நம்மளுக்கு ஓவர் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்னன்றது நம்ம பார்க்கல இல்லையா? நம்ம நிறையா பேர் இப்போ வந்து யூடியூபர்ஸ் அது இதுன்னு
பார்க்குறோம் இல்லையா செலிப்ரிட்டிஸ் எல்லாம், அவங்க கூட நம்ம நல்ல வாழ்க்கையில் இருக்காங்கன்னு நினைப்போம். திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஈவன் தோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, இல்லை நிறையா மணி வச்சுருக்காங்களா இருந்தாலும் சரி, அவங்களையெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்கல. ஸோ அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அது வந்து ஹாப்பினஸ்ஸை வந்து நம்மக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணாமல் அவங்களோட டைமிங் வேறு, அவங்களுடைய ஜேர்னி வேறு, நம்மளுடைய டைமிங் வேறு, ஜேர்னி வேறு. அவங்களுக்கு சக்ஸஸ் மேபி 20ல் வந்திருக்கலாம், நமக்கு 30ல் வரலாம், இல்லை இப்போது நெக்ஸ்ட் இயரில் வரலாம், இந்த வருஷம் வரலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் ஜேர்னி வேறு இல்லையா? ஸோ நம்மளுடைய லைஃப்பில் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து பாசிட்டிவ் இன்புட் இருக்கணும். ஓகேவா? பாசிட்டிவ் இன்புட் இல்லாமல் பாசிட்டிவ் மைண்ட் செட் வராது. நம்ம எப்பவுமே வந்து நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறோம், நெகட்டிவாகவே இருக்கிற விஷயங்களை ஃபோனில். இப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய பாட்காஸ்ட்டு, வீடியோஸு, யூடியூப்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய மைண்டில் என்ன ஆகும்? பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். அதை விட்டுட்டு நம்ம நெகட்டிவாகவே திங்க் பண்ணக்கூடிய, நெகட்டிவாகவே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் என்ன ஆகும்? நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போது ஒரு டார்க் ரூமில் இருக்கும் அப்படின்னா அங்கே என்ன ஆகும்? டார்க்காக தான் இருக்கும் இல்லையா? ஸோ நாம் ஒரு வெளிச்சம் வரணும்னா என்ன பண்ணணும்? லைட்ஸ் ஆன் பண்ணணும். ஸோ அதுபோல் நெகட்டிவ் திங்கிங்கை நாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க, யார் கூட பேசுகிறீங்க, என்ன மாதிரி சாங்ஸ் கேட்குறீங்க, எந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறீங்க, அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ மோட்டிவேஷ்னல் சம்மந்தமான புக்ஸு, இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் சம்மந்தமான பாட்காஸ்ட்டு, வீடியோஸு இதெல்லாம் வந்து கேட்கணும். பாசிட்டிவ் பீப்புளோட பழகணும். இதெல்லாம் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய பாசிட்டிவ் மைண்டுக்கும் பாசிட்டிவான வாழ்க்கைக்கும் அது கொண்டு செல்லும். ஓகேவா? நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் வளரும் இல்லையா? எப்படி வந்து க்ளவுட்ஸ் வந்து இந்த ஸ்கையில் வந்து போகுதோ, மேகங்கள் எல்லாம் இந்த வானத்தில் அப்படி வந்து போகுதோ, அதே போல் தான் இந்த தாட்ஸும். ஓகேவா? ஸோ இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா அது வந்து ஒரு கரைந்து போகிற மேகம் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதைவே உட்காந்து திங்க் பண்ணிவிட்டு அது ரொம்ப சீரியஸாக எடுத்து நம்ம வாழ்க்கையை நாம் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை ஓவர் திங்கிங் வந்ததுன்னா இது உண்மை இல்லை, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இது அப்படியே வேறு யாருக்காவது நடந்திருந்தாலும், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இனிமேல் அந்த மாதிரி நடக்காது, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், இந்த கடவுள் இது எல்லாமே நமக்கு நல்லது தான் கொடுக்கும், நல்லது தான் நடக்கும் அப்படின்றத நம்புங்க. ஓகேவா? ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறணும் அப்படின்னா நம்ம மைண்டை நாம் கண்ட்ரோல் பண்ண பழகணும். ஓகேவா? வெளி உலகத்தை ஜெயிப்பதற்கு முன்னாடி நாம் ஜெயிக்க வேண்டியது எது அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட். ஸோ இதுதான் வந்து நான் ஃபைனலாக உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும்னு நினச்சேன். நிறைய நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியே நிறையா ஓவர் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நீங்களும் விடுபடணும். நான் இப்போவும் இன்ஃபேக்ட் அந்த தாட்ஸ் அதெல்லாம் வந்து போகும். பட் அதையும் மீறி இந்த விஷயங்களெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதுனால உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி ஓவர் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இருக்கீங்க, அதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்க, இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே போல் கஷ்டப்படுற ஓவர் திங்கிங்கில் இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் தோன்றி கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இப்படிப்பட்ட மீனிங்ஃபுல்லான வீடியோஸு, உங்களை லைஃப்க்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் எல்லாருமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோஸ் போடுறேன். வியூஸ் எப்படி இருக்குன்றது தெரியாது, பட் இது எல்லோருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது மட்டும் 100% உண்மை. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து பண்ணுவீங்க. இந்த பிரபஞ்சம் வந்து உங்கள் மூலியமாக எனக்கு அந்த ரிப்ளையை வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலினுடைய அருள் கிட்டட்டும் அப்படின்றது சொல்லிட்டு உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.